Hi friends, நம்ம ஹாலக்ஷ்மி. நாம அல்ஜீப்ரா சம்ஸ் போட்டு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ஐடென்டிட்டிஸ் பற்றி எல்லாம். இப்போது அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்ட் 3ல வந்து கியூபிக் ஐடென்டிட்டி பற்றி பார்க்கலாம். கியூபிக் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வந்து a+b தி ஹோல் கியூபாக இருக்கும். நம்ம ஸ்கொயர் பார்த்துட்டோம், a+b தி ஹோல் ஸ்கொயர், a-b தி ஹோல் ஸ்கொயர்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த a+b தி ஹோல் கியூபோட ஆன்சர் என்னென்னு பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு a³ + b³ + 3ab into a+b. ஓகேவா. ஸோ இப்போது இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து இதோட மெயின் ஃபார்முலா. இதை வந்து இப்படி போட்டாலுமே நம்ம இது உள்ளார மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணியே ஒரு ஃபார்மேட் எழுதிக்கலாம். பாருங்கள் எப்படி எழுதலான்னு. a³ ப்ளஸ் இப்போது இந்த 3ab இன்ட்டு a பண்ணணும் அப்படின்னா நமக்கு 3a²b ப்ளஸ் அதே மாதிரி 3ab இன்ட்டு b போடும்போது 3ab² ப்ளஸ் b³ ஓகேங்களா. இந்த ரெண்டு ஃபார்முலாவில் நீங்கள் எதை யூஸ் பண்ணாலுமே சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் பயப்படாமல் நீங்கள் ரெண்டில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இன்கேஸ் வந்து இந்த ஃபார்முலாவை நான் வந்து இதை யூஸ் பண்ண சொல்லுவேன். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் வந்து ஃபேக்டரைஸ் வந்து இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். அப்போது நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபுல்லாக இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். கொஸ்டின் வந்து ஃபுல்லாக இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். நாம் அதை வந்து நம்ம போன முறை பார்த்தோம் இல்லையா, ஸ்கொயர் ஃபார்மேட்லையெல்லாம் ஃபேக்டரைஸு அதே மாதிரி தான் நம்ம ரிவர்ஸ் ஃபார்மேட் இதுக்கு கொண்டு வரும்போது இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் இதுக்கு கொண்டு வரணும்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிருக்கணும். அதனால் என்ன கேட்டால் இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஓகேங்களா. ஓகே, இதுலேயே வந்து செகண்ட் ஐடென்டிட்டியை முடிச்சு பார்த்துட்டு போயிடலாம். a-b தி ஹோல் கியூப். அப்போது a³ - b³ - 3ab இன்ட்டு a-b. ஓகேங்களா. பாருங்கள் எல்லா சைடும் மைனஸாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். a³ ஃபஸ்ட்டு, அடுத்தது வந்து -3ab இன்ட்டு a. அப்போது -3a²b, அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3ab² -b³ இப்படி வரும். ஓகேங்களா. அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, செகண்ட் மைனஸ், தேர்ட் ப்ளஸ்ஸு, ஃபோர்த் மைனஸ். ஓகேங்களா. இது உங்களுக்கு வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் இந்த மாதிரி எழுதி பழகிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம சம்மா போடலாம். ஃபஸ்ட் சம் பாருங்கள். 2x + 3y தி ஹோல் கியூப் அப்படின்னு இருக்குது சம் நம்மகிட்ட. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு a என்ன பாயிண்ட்டு, a இஸ் ஈக்குவல் டு 2x, b இஸ் ஈக்குவல் டு நமக்கு 3y. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். a+b தி ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு a³ + 3a²b. நான் இந்த ஃபார்முலா தான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எது ஈஸின்னு தோணுது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. அது மாதிரியும் நான் ஒரு சம் போட்டு காமிக்கிறேன். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ a வந்து நமக்கு இங்கே 2x மைண்டில் வச்சுக்கோங்க. ஹோல் ப்ராக்கெட் தான் போடணும். சிங்கிள் ப்ராக்கெட் போடாமல் கியூபிக் கொடுத்துடாதீங்க. அப்போது 2x தி ஹோல் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு a என்ன நமக்கு 2x. ஸோ 2x தி ஹோல் ஸ்கொயர். b என்ன நமக்கு 3y. அடுத்தது வந்து திரும்பியும் ப்ளஸ் 3 இன்ட்டு a வந்து நமக்கு 2x, b வந்து நமக்கு 3y, ஆனால் ஹோல் ஸ்கொயரில் வரணும். ப்ளஸ் b³ வந்து நமக்கு 3y தி ஹோல் கியூப். ஓகேங்களா. ஸோ இப்போ 2x தி ஹோல் கியூப். 2 ஹோல் கியூப் என்ன, 2 2s are 4, 4 2s are 8. அப்போது 8x³ ப்ளஸ் இங்கே வந்து நமக்கு பாருங்கள், முதல்ல இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம், ஸ்கொயரிங்கை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ 3 இன்ட்டு 4x² இன்ட்டு 3y. உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஆனால் போட பழகும்போது நீங்கள் வந்து தனித்தனியாக எல்லாத்தையும் ஸ்கொயரிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மல்டிப்ளைக்கு போங்க. 3y தி ஹோல் ஸ்கொயர் வந்து நமக்கு 9y² ப்ளஸ் 3³ வந்து 3 3s are 9, 9 3s are நமக்கு 27y அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 8³ x³ அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் செகண்ட் பாயிண்ட் என்ன நமக்கு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 3. அப்போது நம்ம 3 3s are 9, 9 4s are 36x² ப்ளஸ்
3 இன்ட்டு இங்கே வந்து நம்ம 9 முடிச்சிட்டோம் இல்லையா, அப்போ 9 2s are 18, 18 3s are வந்து நமக்கு 54. சாரி, முன்னாடி பாருங்கள் ஒய் மிஸ் ஆயிடுச்சு. சாரி, இதில் வந்து நம்ம ஒய்யை மிஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 54 எக்ஸ் ஒய் ஸ்கொயர், லாஸ்ட் வந்து நமக்கு 27 ஒய் க்யூப் அப்படின்னு வந்துடும் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து ஸ்டெப் தனித்தனியாக பிரித்து எழுதிருங்க. அப்புறம் ஸ்கொயர் பாயிண்ட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எழுதுங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை போட்டுட்டு லைக் டேர்ம்ஸ் இல்லாத டேர்ம்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணி ஒரு கன்ஃபியூஷன் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பண்ண வேண்டாம். அவ்வளோதான். இங்கே ஆன்சர் வந்து இதுதான் உங்களோட ஃபினிஷிங் ஆன்சராக இருக்கணும். பாருங்கள், இதே சம்மை நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். இப்போ போட்டு காமிக்கிறேன். தட் மீன்ஸ் a + b தி ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு a க்யூப் ப்ளஸ் b க்யூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு a + b. ஸோ அப்போ a க்யூப் என்ன நமக்கு, a வந்து நமக்கு இந்த சம்மில் வந்து 2x இல்லையா? ஸோ நமக்கு இங்கே வந்து 2x தி ஹோல் க்யூப் ப்ளஸ் b வந்து நமக்கு 3y. So 3y the whole cube plus 3 into a வந்து நமக்கு 2x, b வந்து நமக்கு 3y into again 2x plus 3y. ஏன்னா a plus b அந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை ஃபினிஷ் பண்ணோம்னா நமக்கு 2x the whole cube வந்து நமக்கு 8x cube plus 3y the whole cube வந்து நமக்கு 27y cube ப்ளஸ் இப்போ நம்ம இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு திரும்பி உள்ளார மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே 3 2s are 6, 6 3s are 18, 18xy இன்ட்டு 2x ப்ளஸ் 3y. அப்போ ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா 8x க்யூப் ப்ளஸ் 27y க்யூப் ப்ளஸ் 18 இன்ட்டு 2, இதை ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? 18 இன்ட்டு 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு 36x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் அகெயின் வந்து 18 இன்ட்டு 3 போட்டோம்னா நமக்கு 54x ஒய் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ஆன்சர் வந்துடும். பாருங்கள், இப்போ இந்த ஆன்சரும் நமக்கு சேமாக இருக்குங்களா? ஸோ ஃபார்முலா நீங்கள் இந்த ரெண்டு ஃபார்முலா நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து இல்லை செகண்ட் சம் மைனஸ் சம் ஒன்று போட்டுடலாம். செகண்ட் சம் வந்து 5x மைனஸ் 2 தி ஹோல் க்யூப். அப்போது நமக்கு 5x வந்து நமக்கு இது வந்து a மைனஸ் b தி ஹோல் க்யூப்பில் இருக்குது. ஸோ a மைனஸ் b தி ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு a க்யூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் b க்யூப். ஸோ இப்போ அப்ளை பண்ண இந்த நம்ம சம்மில் வந்து a என்ன 5x, b வந்து நமக்கு 2. அப்போது a வந்து நமக்கு 5x தி ஹோல் க்யூப் ஆகும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு, மைனஸ் 3 இன்ட்டு 5x தி ஹோல் ஸ்கொயர் தட் மீன்ஸ் a ஸ்கொயர், b வந்து 2 ப்ளஸ் 3 இன்ட்டு a வந்து 5x இன்ட்டு b வந்து 2, ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் 2 க்யூப். ஓகேங்களா? ஏன்னா b வந்து நமக்கு 2, ஸோ b 2 க்யூப்னு வந்துடும். ஸோ இப்போ நமக்கு வந்து 5x தி ஹோல் க்யூப். அப்போ 5 க்யூபோட வேல்யூ என்ன? 5 5s are 25, 25 இன்ட்டு 5 போட்டோம் அப்படின்னா 125 வந்துடும். 125x க்யூப் மைனஸ் இதை முதல்ல வந்து ஸ்கொயர் பாயிண்ட்டை ஃபினிஷ் பண்ணிடலான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ 3 அப்படியே இருக்கட்டும். 5x தி ஹோல் ஸ்கொயர் போது 25x ஸ்கொயர்னு வந்துடும். 2 அப்படியே இருக்கட்டும். அகைன் திரும்பி இந்த பக்கம் வந்தோன்னா ப்ளஸ் 3 இன்ட்டு 5x அப்படியே இருக்குது. 2 ஸ்கொயர் வந்து நமக்கு 4 மைனஸ் 2 க்யூப் வந்து நமக்கு 8. ஓகேங்களா? அடுத்து இப்போ நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 125x க்யூப் மைனஸ் இங்கே பாருங்கள் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 25 இன்ட்டு 2 போட்டோம்னா 50, 50 இன்ட்டு 3 போட்டோம்னா நமக்கு 150. ஸோ 150x ஸ்கொயர்னு வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் வந்து ப்ளஸ் 5 இன்ட்டு 4 வந்து 20, 23 சார் நமக்கு 60, 60xன்னு வந்துடும் அந்த இடத்துல. ப்ளஸ் 60x லாஸ்ட் வந்து நமக்கு மைனஸ் 8. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இந்த சம்மு ஃபினிஷ் ஆகிருக்கும். இதோட முடிஞ்சது இந்த சம். ஓகேங்களா?
ஓகே, இதுலேயே வந்து இப்போது இதே ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்பர்ஸை வந்து நம்ம பண்ண போகிறோம், வேரியபிள்ஸ் இல்லாமல். நம்ம ஆல்ரெடி ஸ்கொயரில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ நம்ம சம்மு வந்து நமக்கு வந்து தேர்ட் சம்மு, நம்ம சம்மு வந்து 103 தி ஹோல் க்யூப்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்கொயரில் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம இதை ரெண்டாக பிரிக்க போகிறோம். எப்படின்னா 100 + 3 தி ஹோல் க்யூப். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு இது என்ன ஃபார்மேட் வந்துருச்சு, a+b தி ஹோல் க்யூப் ஃபார்மேட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய சம்மில் இருக்கக்கூடிய வேல்யூட பாயிண்ட்டை நீங்கள் பிரிக்கும்போது அந்த பாயிண்ட்டோட ஆடிங் ஃபார்மேட்டோ சப்ராக்ஷன் ஃபார்மேட்டோ அதே ஆன்சர் வந்து நிற்கணும். ஓகேங்களா, 100 + 3னா 103 தான் வரணும். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க, கவனித்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலா வந்து a+b தி ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு a³ + 3a²b + 3ab² + b³. ஸோ நம்ம இப்போ எதனால் வந்து நம்ம இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா 100ஓட வேல்யூ க்யூபிக்கில் எடுக்கிறது நமக்கு ஈஸி இல்லையா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நியரஸ்ட்டு 100ஸ்க்கு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் எடுத்துக்கிறோம். 10s place வந்தால் 10s place எடுத்துக்கலாம், 100s place வந்தால் 100s எடுத்துக்கலாம். ஸோ 100³ + 3 × 100² × 3 + 3 × 100 × again 3² ஏன்னா அது வந்து b² நமக்கு ப்ளஸ் b³ வந்து நமக்கு 3³. ஓகேங்களா, அப்போ 100³ என்ன பாயிண்ட் நமக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. 100 வந்து நம்ம 3 தடவை மல்டிப்ளை பண்ண போகிறோம். பண்ணும்போது நமக்கு அதில் ஜீரோஸ் எத்தனை ஜீரோஸோ அத்தனை ஜீரோஸை கவுண்டில் சேர்த்தா போதும் இல்லையா. உங்களுக்கு ஆல்ரெடி இதை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நமக்கு வந்து 100³ அப்படின்னா 1 போட்டு 6 ஜீரோஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா, 6 ஜீரோஸ் ப்ளஸ் செகண்ட் பாயிண்ட் நமக்கு என்ன இருக்குது, 3 × 100² × 3. அப்போது 3 3s are 9 வச்சுக்கலாம். 100² வந்து நமக்கு 10,000 வந்துடும் இல்லையா. 4 ஜீரோஸ். அகெயின் அடுத்த பாயிண்ட் வந்து 3 × 100 × 3². அப்போ 3 × 100 300 + 3² 3 × 100 300 × 3² நமக்கு 9 ப்ளஸ் லாஸ்ட்டில் வந்து 3³ வந்து நமக்கு 27. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் 9 × 10,000 போட்டோம்னா 90,000 ப்ளஸ் 300 × 9 போடும்போது நமக்கு 2700 ப்ளஸ் 27. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதை வந்து மறந்துடாதீங்க இந்த நம்பர் எல்லாமே, ஏன்னா வேரியபிள் பக்கத்தில் இல்லை. இப்போது இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா வேரியபிளோடு சேர்ந்த மாதிரி இருக்கிறதுனால நாம் இதை ஆடோ சப்ராக்டோ பண்ணுறதில்ல, அப்படியே வச்சுக்குவோம். ஆனால் இந்த சம்மில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நியூமெரிக்கல் வேல்யூ இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நாம் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 1092727 இப்படி வரும். ஓகேங்களா, தட் மீன்ஸ் 10,92,727 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஓகேங்களா, ஓகே, லாஸ்ட்டாக இதில் இன்னொரு சம் போட்டுடலாம். ஃபோர்த் சம் வந்து நமக்கு இது பாருங்கள், பாயிண்டில் இருக்கிற மாதிரி எடுக்கிறேன். 9.9 தி ஹோல் க்யூப் அப்படின்னு இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ இதை நாம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 10 - 0.1 தி ஹோல் க்யூப்னு பிரிக்கலாம் இல்லையா. இங்கே பாருங்கள் 10 இங்கே வந்து 0.1 நாம் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே 0.0. ஸோ பாரோ கொடுத்தோம்னா 10 ஆயிரும். 10 - 1 வந்து நமக்கு 9. இங்கே கிராஸ் அவுட் ஆகி 9 தான் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ 9 - 0 நமக்கு 9. 9.9 நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இதை பிரித்து எழுதுனா போதும். 10 - 0.1 தி ஹோல் க்யூபை நம்ம இப்போ பிரித்து எழுத போகிறோம். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம ஃபார்மேட் வந்து என்ன ஃபார்முலா வந்துடும், a - b தி ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு a³ - 3a²b + 3ab² - b³. ஸோ இப்போ நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம சம்மில் a வந்து 10, b வந்து நமக்கு 0.1. ஸோ அப்போ a³ வந்து 10³ - 3 × 10² that means a² into 0.1 plus 3 into 10 into 0.1 the whole square minus 0.1 the whole cube. ஓகேங்களா, இந்த மாதிரி பாயிண்ட் சம்மெல்லாம் போடும்போது கொஞ்சம் அந்த பாயிண்ட்டை கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க.
அப்போது இப்போ நமக்கு வந்து 10 cube வந்து நமக்கு தெரியும் 1000 மைனஸ் இதில் முதல்ல 10 ஸ்கொயரை முடிச்சுக்கலாம். அப்போது நம்ம 3 into 0.1 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 0.3ன்னு வந்துடும். 10 ஸ்கொயர் வந்து நமக்கு 100 ப்ளஸ் இதில் வந்து 3 10s are 30 into 0.1 the whole square 0.1 into 0.1 வந்து நமக்கு 0.01 minus 0.1 ஓட whole cube வந்து நமக்கு 0.001 இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு 1000 அப்படியே இருக்குது மைனஸ் 3 into 0.3 into 100. அப்போ நமக்கு அந்த இடத்துல என்ன ஆகும்னு பாருங்கள். 3 into 100 வந்து நமக்கு 300. ஒரு பாயிண்ட் தள்ளி நம்ம பாயிண்ட் பண்ணும்போது நமக்கு 13 வரும் பாருங்கள். 0.3 into 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு பாயிண்ட் தள்ளி போட்டோம் அப்படின்னா நமக்கு 30.0 அப்படின்னு வந்துடும். ஸோ 30 வந்துடும். அகெயின் வந்து அடுத்த பாயிண்ட் வந்து ப்ளஸ் 30 into 0.01. அப்போ என்ன ஆகும்? 30 into 1 வந்து 30 தான். 2 பாயிண்ட் தள்ளி நம்ம பாயிண்ட் பண்ணும்போது நமக்கு 0.3ன்னு வந்துடும். ஓகேங்களா? லாஸ்ட் வந்து நமக்கு மைனஸ் 0.001. இது அப்படியே தான் இருக்குது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாயிண்ட் உங்களுக்கு. இப்போ இதில் பாருங்கள் 1000 மைனஸ் 30 ப்ளஸ் 0.3 மைனஸ் 0.001 இருக்குது. ஸோ இப்போ நம்ம முதல்ல ப்ளஸ் சைனில் இருக்கிறத ஆட் பண்ணோம் அப்படின்னா 1000 ப்ளஸ் 0.3 வந்து நமக்கு 1000.3ன்னு வந்துடும். அதே மாதிரி இந்த ரெண்டையும் 30 ப்ளஸ் 0.001 அப்போ நமக்கு 30 அப்படியே தான் இருக்குது 0.001. இப்போது நாம் இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்? சப்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா? அப்போது சப்ராக்ஷன் சிம்பிள் போட்டுக்கிறோம். இங்கே 10ல் ஸோ 0 போட்டுக்கலாம். நீங்கள் பாரோ பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2 இங்கே 9 இங்கே 10 10 minus 1 9 இந்த 9 அப்படியே இங்கே இருக்கும். இந்த 2 அப்படியே இங்கே வந்துடும். 0 minus 0 0 அகெயின் இங்கே பார்த்தோம்னா 9 10 10 minus 3 7 இந்த 9 அப்படியே இருக்கும். ஸோ நம்ம ஆன்சர் வந்து 970.299 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து கியூபிக் ஐடென்டிட்டியை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபேக்டரைஸ் பாயிண்ட்டை எப்படி நம்ம கியூபிக் ஐடென்டிட்டியாக மாற்றலாம் அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக்கும் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.